அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டோட ஃபியூச்சர் ஸ்கோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பொறியியல் துறையில் மிக முக்கியமான துறைகள்னு பார்த்தோன்னா, அதாவது கோர் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட் தான். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதிலேருந்து வந்தது தான் மற்ற இன்ஜினியரிங் எல்லாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல்லேருந்து வந்தது தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இல்லை மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். அதேமாதிரி சிவில் இன்ஜினியரிங்லேருந்து வந்தது தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தென் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து வந்தது தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். அதே மாதிரி கெமிக்கல்லேருந்து வந்தது தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோகெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது இருக்கட்டும். ஸோ இப்போ எல்லாரோட மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்கிறது என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு கொஷினும் உங்களுக்கு வந்துருக்கும், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் படிக்கலாமா. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, இந்த வீடியோலேயும் நான் சொல்ல போகிறதில்ல. நீங்களாக இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிப்பீங்க இந்த வீடியோ முடிஞ்ச உடனே. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி கியோட்டோ புரோட்டோகால், கியோட்டோ நெறிமுறைகள், ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஒன்றும் கிடையாது, இது ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு 192 கண்ட்ரிஸ், ஸோ இன்க்ளூடிங் இந்தியா, ஸோ சைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் வந்து 1997, ஸோ இங்கே டேட் இருக்குது. ஸோ 11th December 1997 சைன் ஆகிருக்கு. எந்த இடத்துலனா கியோட்டோ. ஸோ அந்த நேமை தான் கியோட்டோ ப்ரோட்டோக்கால் வச்சுருக்காங்க, ஜப்பானில் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் படி என்ன அப்படின்னா, ஸோ இப்போது நம்ம உலகமே பொல்யூஷன் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு குளோபல் வார்மிங், அதாவது உங்களுக்கு உலக ஆகிறது வந்துட்டு அதிகமாகிட்டு. ஸோ அதை யாராவது ஒருத்தர் கையில் எடுத்துகிட்டு குறைக்கணுமே அப்படின்றதுக்காக வந்தது தான் இந்த ப்ரோட்டோக்கால், கியோட்டோ ப்ரோட்டோக்கால். ஸோ இது 1997 சைன் ஆச்சு. பட் எஃபெக்டிவாக அது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எஃபெக்டிவ் ஆனது 2005. ஸோ 16th February 2005 தான் பண்ணாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 192 நாடுகள் சைன் ஆகிருக்கு. இதில் மிக முக்கியமான நாடு இந்தியாவும் கூட. ஸோ ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் அந்த மாதிரி. ஸோ இந்த பிக்சர் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸுமே இதில் சைன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸப்ட் சம் கண்ட்ரிஸ் ஃப்ரம் நார்த் அமெரிக்கா. ஸோ நார்த் அமெரிக்காவில் இந்த ப்ளூ கலரில் இருக்க சில கண்ட்ரிஸ் மட்டும் இதை ஃபாலோ பண்ண முடியல. தி ஆர் சைன் பண்ணியிருந்தாங்க, பட் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஸோ 1997 they were all சைன் பண்ணிட்டாங்க. இப்போ 2005 எஃபெக்டிவாக இதை ஃபாலோ பண்ண வைக்கலாம் அப்படின்றத சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கோலோட கன்சப்ஷன் இவ்வளோ தான் இருக்கணும், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு இவ்வளோ தான் நீங்கள் கன்சியூம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வேறு ஆல்டர்னேட் சோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் அதை எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ட்டு ஸோ டிக்ளைன் பண்ணிக்கலாம். சம் கண்ட்ரிஸ் இந்த கிரே கலரில் இருக்கிறதுனா அந்த டெசிஷனும் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே இப்போ யோசிச்சுட்ருக்கோம். ஸோ டக்குன்னு மைண்டில் வர்றது என்ன அப்படின்னா, நம்மளோட கார்பன் டை ஆக்சைடோட எமிஷனை வந்து குறைக்கும். ஸோ இந்தியாவில் நம்ம கார்பன் எமிஷன் எங்கே அதிகமாக வருது அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது வாகன போக்குவரத்து. ஸோ நம்ம வெஹிக்கல்ஸ், மோட்டர் வெஹிக்கல்ஸ். ஸோ அதுலேருந்து வர புகையில் தான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வந்துட்டுருக்கு.
ஸோ அதை ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் பவர்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் பவரை ஜென்ரேட் பண்ணுறது மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே நிலக்கரி கோலை யூஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதை எரிச்சு பண்ணும்போதும் அதுலேயும் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே குறைக்கணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணோம் அப்படின்னா மைண்டில் வர்றது இப்போ பார்த்துட்டு இது ரெண்டு தான். ஸோ வெஹிக்கிள், அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். ஸோ மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே நம்ம பார்த்துட்ருக்கோம் பைக்கு அங்கே ரோட்டில் போயிட்டுருக்கு. அதுமாதிரி காரும் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தது பவர் ஜென்ரேஷன். கோலை தவிர்த்துட்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நம்ம தேடிட்டு இருக்கோம், அதாவது ரெனோவில் இருந்துச்சு. ஸோ சோலாராக இருக்கட்டும், விண்டாக இருக்கட்டும். ஸோ இது எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், பொல்யூஷன் இல்லாமல், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இல்லாமல் இப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இது டிலாய்ட் அப்படின்றது ஒரு கம்பெனி. அவங்க எப்பவுமே சர்வே எடுக்கிற கம்பெனி, நிறைய வேர்ல்டு லெவலில் சர்வே எடுப்பாங்க. ஸோ அவங்க சொன்னது என்னென்னா, இது கூகுளில் கூட இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க சொன்னது என்னென்னா 2025 எலக்ட்ரிக் பைக்ஸ், ஸோ கார் நான் சொல்ல, எலக்ட்ரிக் பைக்ஸ் இப்போ இருக்கிறத மாதிரி 50% அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட டிமாண்ட் எப்படி இருக்க போகுதுன்றத இன்னும் ஒரு 5 இயர்ஸில் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது, ஸோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் டஃப்பாக இருக்குமா? ஸோ என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்கலில் படிக்க போகிறது இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ மோட்டார்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், தென் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸு, தென் பவர் ஜென்ரேஷன், ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் த பவர். ஸோ இதில் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே நம்ம இந்த மோட்டார்ஸ் பார்த்துருப்போம், ஃபேனில் இருக்கிறது, தென் நம்ம பம்புக்கு யூஸ் பண்ணுற சென்ட்ரிபிள் பம்புக்கு யூஸ் பண்ணுற மோட்டார்ஸ், தென் பவர் டிரான்ஸ்மிஷன் லைனை பார்த்துருப்போம், தென் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்ட்ரீட்டில் நிறைய பார்த்துருப்போம், தென் சர்க்யூட் போர்டு, மெயின் போர்டு, இந்த டெலிவிஷன், ஸோ டிவியில் இருக்க மெயின் போர்டு. ஸோ இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். பட் மற்ற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஃபெமிலியாரிட்டி உங்களுக்கு இருக்குமான்றது தெரியல, டவுட்டு தான். ஸோ அதனால் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இன்னும் டெப்த்தாக படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப 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 ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் ஸ்கோப்பை பற்றி பார்த்தோம். ஸோ ஃப்யூச்சரை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க, அது மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது ப்ரெசண்ட்டில் இருக்கிற ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் போட்டிருக்கேன். ஸோ இது நவரத்னா கம்பெனிஸ், மாரத்னா கம்பெனிஸ் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸில் அதில் போட்டிருக்கோம். ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதணும், கேட் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட் எக்ஸாம் தான் இது எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நம்ம எப்படி உங்களுக்கு தெரியும், லைக் டிஎன்ஏபி எழுதுவங்க, டிஎன்ஏபியில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஆர்ஆர்பியில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ கேட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கும் போகலாம். அது இல்லாமல் இந்த மாரத்னா மற்றும் நவரத்னா கம்பெனிஸில் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் டேரெக்டாக இன்டர்வியூ. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த கேட் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி எந்த கம்பெனி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ இது எல்லா கம்பெனிலுமே ஒவ்வொரு வருஷமும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
TCS, டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸு, டாடா ஸ்டீலு, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் ப்ரைவேட்டாக பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ரெனியூவல் எனர்ஜினால இன்னும் நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னா நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் வில் பி வெரி வெரி ஹை. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. டிஎன்ஏவி, தென் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, தென் ரயில்வேஸ் எல்லாருக்குமே தெரியும். தென் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லையும் எடுக்கிறாங்க. தென் இது எல்லாத்தையும் தவிர்த்து நீங்கள் எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் ஐடி செக்டர் போகலாம் அப்படின்ற மாதிரி, நீங்கள் ட்ரிபிள் படித்தாலும் ஐடி செக்டருக்கு போகலாம். தென் இன்னொன்று பிஸ்னஸும் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுக்கலாம். நீங்கள் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது, எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே கான்ட்ராக்டில் தான் வருவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் ஆகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ சி லைசன்ஸ் ஆர் ஏ லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் டேக் அ கான்ட்ராக்ட் ஃப்ரம் அண்ட் கவர்மெண்ட். ஸோ அது ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ இது இல்லாமல் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இல்லை, வேர்ல்டில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே தி ரெக்வயர்டு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். ஸோ நான் எல்லா கம்பெனியுமே எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணாமல் எந்த கம்பெனியும் இருக்காது. ஸோ they need some consultancy work. ஸோ எலக்ட்ரிக்கல் பற்றினா ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். டெஃபினட்டாக எவ்ரி கம்பெனி வில் அப்பாயிண்ட் நான் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ ப்ரிடிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ நேமாக நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி ட்ரிபிள் படிக்கலாமா அப்படின்றதுக்கான ஆன்சர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி.